அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி செம்ம டேஸ்டான இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பிரியாணி, புலாவ், நெய் சோறு எது செஞ்சாலும் இந்த சைட் டிஷ் மறக்காமல் செஞ்சுருங்க. வீட்டில் உள்ள எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. கரெக்டாக பர்ஃபெக்டாக அட்டகாசமான டேஸ்ட்டில் மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் சொல்லியிருக்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இனிமேல் எப்போயுமே இந்த சைட் டிஷ் மட்டும்தான் செய்வீங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்துக்கணும். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை இந்த மாதிரி சீவி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். பீலர் இருந்தால் நீங்கள் அதில் கொஞ்சம் ஈஸியாக பண்ணிக்கலாம். தோலை சீவி எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். தோலை சீவி எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரேட்டரில் கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் சின்ன சின்ன பீசஸாகவும் கட் பண்ணி போடலாம். இப்படி நாங்கள் கிரேட் பண்ணி எடுத்துருக்கோம். இது சாப்பிடும்போது சீக்கிரம் கரைஞ்சி வெந்துடும். சாப்பிடும்போதும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நாங்கள் துருவி எடுத்துருக்கோம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நம்ம பாயில் பண்ணணும். தண்ணி ரொம்ப சேர்த்துற வேணாம். நம்ம துருவிருக்க மாங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். நிறைய தண்ணி சேர்க்க வேணாம். மாங்காயிலேருந்து தண்ணி நமக்கு பிரிஞ்சு வரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அடுப்பில் வச்சு ஒரு 7 நிமிஷம் ஆகுது. கொதி நல்லா வெந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் இதில் நம்ம வெல்லம் சேர்க்கணும். நல்லா ஒரு கொதி வெந்த பின்னாடி இதில் நம்ம ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு 200லேருந்து 250 கிராம் வரையும் வெல்லம் இதில் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நான் 250 கிராம் அளவு வெல்லம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ தேவைப்படுதோ அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லத்தை துருவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், வெல்லத்தை துருவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மாங்காய் வெந்திருக்கோம். இப்போ அதோட நம்ம இதை சேர்த்துக்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வெல்லத்தை சேர்த்தாச்சு. நம்ம ஊற்றின தண்ணிலாம் கொஞ்சம் வற்றி பாருங்கள், மாங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டும். வெல்லம் அதோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். அப்போ நம்மளோட மாங்காய் பச்சடி டேஸ்ட் இன்னுமே அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த சால்ட் சேர்க்குறோம். இப்போ அது சால்ட் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேர்த்த வெல்லம்லாம் கரைஞ்சி செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு மாங்காய் பச்சடி. இப்போ இது தாளிச்சிக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன். ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு இதில் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு. ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு அது பொரிஞ்ச பின்னாடி நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அதோட நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கிளறிக்கோங்க. இப்போ இதை நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க மாங்காய் பச்சடியில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் பிளேட்டிங்காக. பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக அட்டகாசமான சுவையில் நமக்கு மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை ஒரு தடவை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப நீங்கள் இந்த சைட் டிஷ் தான் செய்வீங்க. இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக மாங்காய் சீசன் இந்த டைம் கிடைக்கிது இல்லையா, இப்போ நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நம்ம தோசை இல்லைன்னா சப்பாத்தி, ப்ரெட் இதுக்கெலாம் ஜாமாவும் யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் மாங்காய் பிடிக்கும், இந்த மாங்காய் பச்சடி பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.